Hi everyone, welcome back to my channel. Day 5 ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூவித் மீல நான் இதை ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது நிறைய ரெக்வெஸ்ட் வந்தது இந்த வீடியோ போஸ்ட் பண்ண சொல்லி. ஸோ இதை நான் திரும்பி இதை தமிழில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கேட்டிருந்தவங்களுக்காக இதை திரும்பி நான் அதை ரீபோஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான குர்த்தி நெக்லைன். வெரி சிம்பிள், ஆனால் ரொம்ப 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 எலகண்ட்டாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால இதை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இது நெக்லைன் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 6 inches. நார்மலாக நீங்கள் நெக்லைன் எப்படி யூ வைப்பீங்களோ அதே சேம் கைண்ட் யூ நெக்லைன் நான் வச்சுருக்கேன். இப்போ இதிலிருந்து வெளிப்பக்கத்தில், அதாவது டுவர்ட்ஸ் தி அவுட் சைட் வந்து உங்களுக்கு இதோட வித் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வைக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோக்காக 1.5 inches நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஒரு நார்மல் பிளெயின் குர்த்தி நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு இந்த மாதிரி நெக்லைன் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அந்த குர்த்திக்கு நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு நெக்லைன் மட்டுமே அந்த அந்த ஹோல் டாப்பையே வந்து ரொம்ப அழகாக காட்டக்கூடிய அந்த பியூட்டிஃபுல்னஸ் கண்டிப்பாக இந்த நெக்லைனுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு அவுட்டர் வந்து 1.5 inchல வித் கொடுக்குறேன். இப்போது வித் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து வெளியில் இருக்க அந்த அவுட்டர் நெக்லைனை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நெக்லைன் வந்து ஒரு பிளெயின் காட்டன் ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது அது ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஓகே, இப்போது இது உள்ளே இருக்க இன்னர் யூ நெக்லைனையும் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த நெக்லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இருக்குல்லையே அந்த பீஸ், அந்த யூ பீஸ், இதை மட்டும் தூக்கி போடாமல் அதை சேவ் பண்ணி வைங்க. அது கண்டிப்பாக அடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். இப்போது இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே இப்போ நம்ம கட் பண்ண அந்த யூ நெக்லைனை, நல்லா வைடான அந்த 2 லேயர் கட் பண்ணோம் இல்லையா, அந்த நெக்லைனை வச்சு இப்போ நம்ம அதை இன்டர்ஃபேஸிங் கேன்வஸில் கட் பண்ணுறோம். ஸோ எக்ஸாக்டாக மார்ஜினில் கட் பண்ணுங்கள். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கட் பண்ணலாம். ஓகே, ஸோ பின் பண்ணிட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு நெக்லைன் மூவ் ஆகாது, ஃபினிஷும் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் கட் பண்ண பிறகு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 inchலேருந்து 1/2 inch வரைக்கும் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் இருந்தால் போதும். ஸோ பேலன்ஸ் நமக்கு தேவைப்படாது. ஸோ கொஞ்சம் தின்னாக இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் கொடுத்து இப்போ இந்த நெக்லைனை தைச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த உள்ளே இருக்க அந்த இன்னர் யூ, இப்போது இதை தான் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு பேப்பரில் இதை எக்ஸாக்டாக இதை நான் மார்க் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா சேம் அதே யூ, அதுக்கப்புறம் ஒரு லைன் வரைஞ்சிருங்க. ஸோ கரெக்டாக அது எங்கே முடியுதோ அங்கே ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதை உள்பக்கம் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 inch விட்டு நீங்கள் வந்து அவுட்டர் எட்ஜ் எப்படி ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நார்மல் பீஸ் ஆஃப் பேப்பர் தான். இப்போ இந்த பேப்பர் மேலே தான் இப்போ அந்த ட்ரையாங்கிளை மடித்து நம்ம தைச்சு நம்ம நெக்லைன் கூட நம்ம இதை ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 inch கரெக்டாக ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரையாங்கிள் நம்ம தைச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லா ட்ரையாங்கிளும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நெக்லைன் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளை வந்து ஒரு ஃபோல்ட், அதே மாதிரி இன்னொரு ஃபோல்ட், 2 ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை எல்லா ட்ரையாங்கிளும் நம்ம தைச்சு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கமீஸ் வந்து ஒரு கலர்லேயும் இந்த நெக்லைனில் இருக்க ட்ரையாங்கிள் கூட இன்னொரு கலர்லேயும் நீங்கள் கொடுக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கான்ட்ராஸ்டிங் கலரில் கொடுக்கும்போது அது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ ஃபேப்ரிக் வேணும்னா நீங்கள் ஃபேப்ரிக் கூட வாங்கி வச்சுக்கலாம். இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை வந்து துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1 inch வித்தில் இருக்க இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை சென்டரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டர்ஃபேஸிங்கோட சென்டர் பாயிண்ட்டும் இந்த நெக்லைனோட சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு பின் பண்ணிவிட்டு இப்போது இதை நம்ம மிஷினில் எடுத்துகிட்டு போய் நம்ம தைச்சு டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மேலே வச்சு இதை தைச்சிடலாம். அதே மாதிரி இன்னைக்கு விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஹாப்பி விமென்ஸ் டே. ஸோ
எதுவும் வெளியே போக முடியாமல் எதுவும் நம்ம வாங்க முடியாமல் ஒரு குவாரண்டைன் பீரியடில் இருக்க உமன்ஸ் டே. பட் ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே அட் ஹோம், பி சேஃப். இப்போது இதை கம்ப்ளீட்டாக இந்த யூவை தைச்சு முடிச்சிட்டோம். இப்போது இங்கே வந்து சின்ன சின்ன நாச்சஸ் போட வேண்டியது இருக்கும். நாச்சஸ் போட்ட பிறகு இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை துணியோட ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ ராங் சைட் டர்ன் பண்ண பிறகு அது ஓரமாக நம்ம வச்சிடலாம். அடுத்தது நம்ம பேப்பர் எடுத்தோம் இல்லையா, அந்த பேப்பரில் இப்போ இந்த ட்ரையாங்கிளை நம்ம வச்சு இதில் தைக்கிறோம். அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 inch அலவன்ஸ் விட்டு வந்தோம் இல்லையா, அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது கரெக்டாக அந்த லைனில், அதாவது 1/2 inch எங்கே விட்டோமோ அந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிளை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா தைக்கணும். ஸோ தைக்கும் போது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகி வர மாதிரி நம்ம வைக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்டையர் யூ நெக்லைனும் இப்போ நம்ம தைக்க போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக இது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு டவுன் பார்ட்டை வந்து தைச்சு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டூ கால் திஸ் நம்பர். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நம்பர் இருக்குது, அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் நம்பர் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. ப்ளீஸ் டூ கால் த நம்பர். இப்போ வந்து கீழே தைச்சு முடித்த பிறகு மேலே வந்து நம்ம ட்ரையாங்கிள் வைக்கிறோம். மேலே ட்ரையாங்கிள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே வச்ச ட்ரையாங்கிள் கரெக்டாக அந்த பாயிண்ட், 2 ட்ரையாங்கிளோட பாயிண்ட் டிப் வந்து ஒன்றா மேட்ச் ஆகுற மாதிரி வச்சு நம்ம தைக்கணும். ஸோ இப்போது ஒரு ட்ரையாங்கிள் மேலே இன்னொரு ட்ரையாங்கிளோட பாயிண்ட் டிப் ஓவர்லேப் ஆகிற மாதிரி வச்சு இப்போ மேல் பகுதியை இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நம்ம தைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். Okay. ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சென்டர் பாயிண்ட்டும் நம்ம ஏற்கனவே கட் பண்ண அந்த குர்த்தியோட சென்டர் பாயிண்ட் நெக் லைனும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதை இப்படி ஓவர்லே பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ நீட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஸோ தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பின் பண்ணிடுங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து அது மூவ் ஆகாமல் நல்லா ஃபர்மாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டர் பாயிண்ட் கரெக்டாக பின் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சென்டர் பாயிண்டில் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதை நம்ம தைச்சு முடிக்க போகிறோம். அதே மாதிரி மேலே இருக்க அந்த ரா எட்ஜை வந்து இதை நீங்கள் வந்து பயஸ் பைண்டிங் கொடுக்கலாம், இல்லை பயஸ் டேப் வச்சு நீங்கள் டர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கிராஸ் பீஸ், அதாவது பயஸ் பீஸை துணியோட ராங் சைடில் வச்சு இதை தைச்சு நம்ம உள்ளே டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு கொடுப்போம் இல்லையா, சேம் அதே டெக்னிக் தான். ஒரு கிராஸ் பீஸை வந்து பயஸ் பீஸை இதுக்குள்ளே வச்சு ராங் சைடில் தைச்சு ப்ரிட்டி சைட் டர்ன் பண்ணும்போது டபுள் ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தைங்க. பிகாஸ் அது வந்து கிராஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் இழுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக தைச்சு இது நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு இந்த 2 பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகிற இடத்துல நம்ம ஒரு பீட் வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி பீட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரையாங்கிள் வந்து மூவ் ஆகாமல் நல்லா செக்யூர்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் உள்ளே கொடுத்துருக்க பேப்பரை நான் இன்னும் பிரிக்கலை. பேப்பர் வந்து அதே இடத்துல தான் இருக்குது. அந்த பேப்பரோடு வச்சு நம்ம இதை வந்து ஒரு 2லேருந்து 3 த்ரெட்டு ஒன்றா சேர்த்து ஒரு நீடில் கோத்து ஒரே ஒரு தையல் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஒன்றுத்துக்கும் தனியாக வந்து நீங்கள் நாட் போட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு செயின் பட்டு எது பட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த பீட்ஸ் வந்து கீழே விழாமல் நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பேர்ல் பீட் போட்டு இதை நான் ரொம்ப நீட்டாக செக்யூர் பண்ணிடுறேன். ரொம்ப அழகான நெக்லைன், ரொம்ப எலகண்ட்டான நெக்லைன். ஸோ ஒரு பிளெயின் கமீஸ்க்கு வச்சுட்டு நீங்கள் என்ன நெக்லைன் கொஞ்சம் ட்ரெண்டியாக கொடுக்கணும், என்ன கொடுக்குறது தெரியும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் எண்ட் ரிசல்ட். ரொம்ப எலகண்ட்டாக நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி நாட் போட்டு நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் எல்லாம் தைச்சு முடித்த பிறகு இப்போ இந்த நம்ம பேப்பரை டேர் பண்ணிடலாம்.
ஸோ வெரி சிம்பிள் அண்ட் வெரி வெரி ஈஸி டு மேக். ஸோ கண்டிப்பாக இந்த நெக்லைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, நிறைய பேர் பிடிச்சிருந்தால கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி வீடியோஸ் இருக்குது டில் த குவாரண்டைன் எண்ட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ see you next time with a different kind of video. Till then, take care. Bye bye.